நான் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது, அதுக்காக தனியா வந்து டைம் ஒதுக்கிட்டே இருக்கிறது தான். என் பேர் விஜயலட்சுமி. எனக்கு ஹனிஷாவே சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல சாரி எல்லாம் கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு ரொம்ப அழகாக இருப்பாள். ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகி ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வின் ஆகிட்டு வருவான்ட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகிலே என் பொண்ணு செலக்ட் ஆகிட்டுருக்கா. ஃபஸ்ட் லெவல்லையே செலக்ட் ஆகிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த லெவல்லையும் செலக்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். நல்ல நடிகையாக வருவான்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் பார்க்கும்போது அவளை பாய்ஸ் படத்தில் நடித்த ஜெனிலியா மாதிரி அதே மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. காட் ப்ராமிஸா நான் அப்படி சொல்லவே இல்லை. சம்பதா தான் அப்படி விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்கா. அவள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே 7 இயர்ஸாக கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுட்ருக்கா. ஏன்னா அவள் காலையில் எழுந்ததுமே கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எப்போ பார் டான்ஸ் பண்ணிவிட்டு மேக்கப்பு அதான். எப்போ பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு நடிகையாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். பொண்ணு மாதிரி நான் பார்க்கல, ஒரு நடிகையாக தான். கண்டிப்பாக ஒரு நடிகை ஆவான்னு நம்புகிறேன். வேலை செஞ்சு கலப்பா இருப்பீங்க. கொஞ்சம் நெஸ்டி குடிச்சு பாருங்க, சூப்பரா ஆயிடுவீங்க. Tamil Pesum Kadanayagi Wildcard Entry. Do you have the desire of becoming a top actress of Kollywood and don't know how to proceed? Here's your last chance. Call 555-8844 and register immediately. Charges apply. வணக்கம் ராஜ் டிவி நேயர்களே, என் பெயர் ராஜா. நான் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மனைவி மாலா ராஜா. எனக்கு 2 குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து எம்ஃபில் ஃப்ரெஞ்ச் பண்ணியிருக்கா. அவங்க ஃப்ரான்ஸ்லாம் போயிருக்காங்க, உலக நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. நல்ல பரதநாட்டியம் டான்ஸர், பாட்டு, வீணை. சின்ன வயசுலேருந்தே அது மேபி என்னுடைய மனைவி வந்து குழந்தை கருவில் இருக்கும்போதே பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ் போய் பார்ப்பாங்க. ஏற்கனவே அவங்க அம்மா வேற பெரிய கலைமாமணி சீதா துரைசாமி ஜலதரங்க வித்வான், ஒரு ஹவுஸ் ஆஃப் மியூசிக். ஸோ பொண்ணுக்கு அது அப்படியே உடம்புல ஊறி போச்சு. ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சொல்லணும். என்னுடைய பொண்ணு வந்து ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ கடைசி சான்ஸில் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுடைய ஃபேமிலிக்கு, ராஜ் டிவி நேயர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமாக இருந்து தமிழ் பேசும் கதாநாயகியை நடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இவங்க ஏன் கதாநாயகி ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்றது அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எல்லாருமே வந்து ரஜினி சாரோட ஃபேன். ரஜினி சாரோட நடிக்கணும்னு எனக்கு ஆசை. மிஸ்டர் பிள்ளைவாள், செல்வி அர்ச்சனாவை பற்றி சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம். ஏன்னா இவ ரொம்ப டேலண்டான பரதநாட்டிய கலைஞர். தாயை போல பிள்ளைன்னு இவாளை சொல்லலாம். இவங்க நம்ம தமிழ் பேசும் கதாநாயகி ஷோல கலந்துக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. ஆனா டான்ஸ் ஆடுறதுக்கு முகபாவம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஐயோ பாவம் ஆயிடும்.
அற்புதமான முகபாவங்களை காட்டின அர்ச்சனாவுக்கு நடிக்க வராதா என்ன? இவங்க கதாநாயகியா செலக்ட் ஆனா முதல்ல சூப்பர் ஸ்டாரோட தான் நடிப்பாங்களாம். அவ்வளவு தீவிர விசிறியாம். இந்த நிகழ்ச்சியை மட்டும் சூப்பர் ஸ்டார் பார்த்தாருன்னா சந்திரமுகி பார்ட் 2 எடுத்து அர்ச்சனாவை ஹீரோயினே ஆக்கிடுவாரு. ஆல் த பெஸ்ட்மா குழந்தை. எல்லாருக்கும் வணக்கம். அர்ச்சனா அவங்களோட ஒரே தம்பி நான் தான். ஸோ இந்த ஏர்செல் வழங்கும் தமிழ் பேசும் கதாநாயகியில் கண்டிப்பாக அவள் ஜெயிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவளுக்கு தமிழ் பேச தெரியும். அதுவே ஒரு கதாநாயகி பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாட்டு டான்ஸுன்னு அவளுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஒரு கதாநாயகிக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். மற்றவங்க இன்னும் பெட்டராக பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனோபாவம் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே எங்கள் அக்கா கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பா. ஆல் தி பெஸ்ட். நாட்டிய பேரொளி பத்மினி பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட நவரசம் அதில் எப்படி அவங்க அந்த மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்னன்ற பாடலில் வந்த மாதிரி என் டாட்டர் வந்து ஆல்ரெடி நவரச நாயகின்னு என்ற பட்டம் வாங்கியிருக்கா. டான்ஸ்க்காக பரதநாட்டியம் ஆடி அந்த பாட்டை பாடி அந்த மறைந்திருந்தேக்கு ஆடினதில் நிறைய பேர் பார்த்துட்டு நாங்கள் பத்மினியாவே நாங்கள் பார்த்தா மாதிரி இருந்தது. பழைய காலத்து மனுஷங்க, இந்த காலத்து மனுஷங்க நாங்கள் பத்மினியை மறக்க மாதிரியே இவங்க பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இவங்க எந்த ரோல்னாக்கா என்னோட டாட்டருக்கு எனி ரோல் ஷீ சூட்டபிள். ஒரு ஹோம்லி கேர்ளாகவும் இருப்பா, ஒரு பெரிய டாம் பாய் மாதிரியும் நடிப்பா. ஏன்னா வண்டி ஓட்டுவா, பைக்லாம் ஓட்டுவா, எல்லாமே ஒரு ஒரு கம்பெனியில் சிஇஓ மாதிரி இருக்கிற ரோலு எதுனாலும் ஒரு நடிகைங்கிற வாளுக்கு இதுதான் சூட்டபிள்னு இருக்கிறதே முதல்ல. எதுவானா சூட்டபிள்ன்றது தான் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எமக்கு போதும். திடீர்னு சில பேர் கேட்குறாங்க, பெரிய நடிகாய் வந்துட்டா நடிகையை பற்றி கிசுன்னு தான் சொல்லியிருக்காரு, உண்மைன்னு சொல்லலை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நடிகையை பற்றி உண்மை சம்பவம் வேற, கிசு வேற. கிசு நம்ம வீட்டில் என் பொண்டாட்டியை பற்றியோ என்னையை பற்றியோ கூட பல பேர் கிசுவாக பேசலாம். இதெல்லாம் ஒரு பெருசாக எடுக்க ஆரம்பித்தோன்னு வச்சுங்களேன், உலகத்தில் வாழவே முடியாது. நமக்கு, நம் மனசாட்சிக்கு, கடவுளுக்கு, நம்ம உடன்பிறப்புகளுக்கு பயந்து நடந்தால் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. மதுரையிலேருந்து மதுரையை நான் வந்து மதுரைக்காக பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. எந்த நடிகை மாதிரி ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க டான்ஸ்னு. என்ன டான்ஸ்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டான்ஸ்னால் உடனே சிம்ரன் தான் ஞாபகம் வராங்க. என்ன சிம்ரன் மாதிரி ஆட முடியாது, சிம்ரன் மாதிரி பண்ண முடியாது, அதே மாதிரி சிம்ரன் மாதிரி நடிக்கவும் முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்களும் இருந்தாங்க, ஒரு ஃபேஸில் இருந்தாங்க. புகழ் முக்கியம்தான் நடிகைகளுக்கு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு புகழ் ஃபேமஸாக ஆனோன்றதுக்காக நான் நடிக்கணும்னு ஆசைப்படல, நடிக்கணுன்றதுக்காக நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா. ஸ்பாட்டா? மூணாவது ஸ்பாட்டா? ஹேட்ரிக் பா மதுரைக்கு.
என்னை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி ஒரு நடிகைக்கு முக்கியமே இல்லை. எதுக்கு நடிக்க வரும்? நடிக்க தெரிஞ்சதுனால நடிக்க வரும். அதாவது டான்ஸ்லேயே எக்ஸ்பிரஷன், பாவா அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. ரசா, பாவான்னு 2 விதம் இருக்குது. நான் பண்ணுற பாவத்தில் ஆடியன்ஸ்க்கு கொண்டு வர ரசம், அதுதான் டான்ஸில் சொல்லுவோம். அதே மாதிரி நடிக்கும்போது நான் என்ன சொல்ல வரேனோ அதை என் நடிப்பால் காமிக்க போகிறேன், அதை அவங்க ரசிக்க போகிறாங்க. அதுக்கு தான் நான் மெயினாக பார்த்துருக்கேன். தவிர அழகை காமிக்கணும், ஆனால் அதை கவர்ச்சியாக காமிக்கக்கூடாது, வல்கராக காமிக்கக்கூடாது. அதான் என்னோட ஆசை. ஏற்றத்துக்காகவே அமைக்கப்பட்ட படிகள் தாங்க நம்மளோட ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகி ஷோ. நம்மளோட கதாநாயகிகள் ஒவ்வொரு வெற்றி படிகளாக தாண்டி வந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஏர்செல் தமிழ் பேசும் கதாநாயகி பவர்ட் பை இந்தியா கேட் பாஸ்மதி, பிரைஸ் பார்ட்னர் மஹேந்திரா ரோடியோ.